ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்ற சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இந்த வசனம் மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு தம்முடைய சிலுவையை தாமே சுமந்து கொண்டார். இயேசுவுக்கு சிலுவை சுமப்பது மிகவும் கடினமானது. இருந்தாலும் அவர் அதை தள்ளிவிடவில்லை. அவர் தம்முடைய வேதனைகளையும் துன்பத்தையும் மனித குலத்தின் ரட்சிப்புக்காக சுமந்தார். இது நமக்கு ஒரு பாடமாக இந்த கால வேளையிலே அமைகிறது. நம் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கடினமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் தேவனை நம்பி பொறுமையுடன் சுமக்க வேண்டும். கொல்கதா என்ற கபாலஸ்தலம் ஒரு மண்டை ஓடு இருக்கும் இடமாகும் என்று பொருள். அது மரணத்தின் இடமாக இருந்தது. ஆனாலும் அங்கு நடந்த இயேசுவின் பலியால் மரணத்தின் இடம் ரட்சிப்பின் இடமாக மாறியது. சிலுவை அன்பின் சின்னமாக காணப்படுகிறது. இயேசு சிலுவை சுமந்தது ஒரு தண்டனை அல்ல, அது அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடு. நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். ஆகையால் நாமும் அவரை நம்பிக்கையுடன் பின்பற்ற வேண்டும். இயேசு நமக்காக துன்பத்தை சுமந்தார், சிலுவையின் ரட்சிப்பின் வழியாக மாற்றினார். நாமும் நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அன்பானவர்களை, இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்தது நமக்காக தான். ஆகையால் நாம் செய்ய வேண்டிய இந்த கால வேளையில ஒரு 3 காரியங்கள் உள்ளது. அவருடைய அன்பை உணர வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், அவரையே பின்பற்ற வேண்டும். இவை அனைத்தும் செய்ய இந்த காலை வேளைய தேவ அனுக்கிரகம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.